ஒரு நோயாளி டாக்டரிடம் வருகின்ற பொழுது இங்கே ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஒருபுறம் வியாதி, இன்னொரு புறம் டாக்டர், இன்னொரு புறம் அவர் குணப்படுத்துவதற்காண்டி பயன்படுத்துகின்ற மருந்துகள். இதை அவர் பார்த்து எழுதி கொடுக்கின்றார். அத்தோடு அந்த வேலையை முடிந்து விடுவதில்லை. அவர் ஒரு நோயாளியை முழுவதுமாக பார்க்க வேண்டும் என்றால் அவர் என்ன வேலை செய்கிறார், அவருடைய உணவு வகைகள் எப்படி, அவருடைய ஓய்வு எப்படி, இரண்டாவதாக அவருடைய குடும்ப உறவு, இத்தனையும் அந்த டாக்டரிடம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் எடுத்து அவர்கள் முறையாக பரிசோதனை செய்தால்தான் அவர்கள் ஒரு முழு முடிவுக்கு வர முடியும். இருக்கின்ற நேரத்திலே, கிடைக்கின்ற நேரத்திலே 50 பேர்களை 100 பேர்களை நாம் முடித்து செல்ல வேண்டும் என்ற எண்ணிக்கையில் சென்றுவிட்டால் நம்முடைய எண்ணம் நிறைவேறாது. ஏனென்றால் முழுமையான ஒரு மருத்துவ ஆலோசனை என்பது அவருடைய இதயத்தோடு மட்டுமல்ல, அவர்களுடைய எண்ணங்களோடும் நாம் பேச வேண்டும். முதல் எழுத்திலேயே முதல் மாத்திரையை எழுதுகின்ற அந்த பழக்கத்தை மாற்றி வருங்காலத்தில் எத்தனையோ புதிய கருவிகள், விஞ்ஞான கருவிகள் எல்லாம், பரிசோதனைகள் எல்லாம் வந்துவிட்டது. நான் கூறியது போன்று கேட்பார்கள், திருமண முன் ஆலோசனையில் என்ன தேவைப்படுகிறது என்று. அவர் உடல் அளவில், மனதளவில் அவர் தன்னை தகுதி உள்ளவரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எந்த அளவிற்கு அதை புரிந்து வைத்திருக்கிறார் என்பது முக்கியம். விஞ்ஞான உண்மைகளை மறைக்காமல் இதுதான் உண்மை என்று அவருக்கு எடுத்து சொல்லுகின்ற அளவிலே விளக்கமாக பேச வேண்டும். இன்னும் கூற வேண்டும் என்றால் மனதோடு மனமாக அவரோடு கலந்துரையாடல் வேண்டும். அவருடைய வியாதிக்கு என்ன காரணமாக இருக்கிறது என்பதை அவரிடம் இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற குறிப்புகளுக்கு பேர் சிம்டம்ஸ் என்ற அறிகுறிகள் என்று கூறுவோம். நாங்கள் கண்டுபிடிக்கின்ற அந்த கட்டிகள் இதையெல்லாம் நாங்கள் சயின்ஸ் என்று கூறுவோம். எனவே முழுமையான பரிசோதனை என்பது ஒரு நோயாளியிடம் முழு கவனத்தையும் டாக்டர்கள் செலுத்தி அவர்களோடு அவர்களுடைய குடும்ப டாக்டர் என்ற முறையிலே தன்னுடைய தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும். படித்தவர் எம்பிபிஎஸ் படித்தவரா, எம்டி படித்தவரா, அல்லது சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் படித்தவரா என்பது ஒரு வகையில் முக்கியம் என்றாலும் இங்கே இன்னொன்றும் முக்கியம். அவர்களோடு உரையாடுகின்ற பொழுது மனித நேயத்தோடு, அன்போடு, மதத்திற்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு அப்பாற்பட்டு, நாட்டுக்கு அப்பாற்பட்டு, நிறத்திற்கு அப்பாற்பட்டு அன்போடு அவர்களோடு பேசி கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு டாக்டரை பார்த்தவுடன் ஒரு தன்னம்பிக்கையை உண்டு பண்ணுகின்ற அளவிலே அந்த அமைப்பு அமைய வேண்டும். நோயாளிகளும் மருத்துவர்களும் சந்திக்கின்ற பொழுது தேவை தன்னம்பிக்கை என்ற அந்த இதை உருவாக்குகின்ற ஒவ்வொரு டாக்டரும் நிச்சயமாக அவர்கள் வெற்றியை காண முடியும். ஒருபுறம் நோயாளியும் வெற்றி அடைகிறான், இங்கே டாக்டரும் வெற்றி அடைகிறார் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன்.